ஹாய் ஒருவன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயத்தில் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆக போகுது. டிஎன்இஏ 2024ஓடது இன்னும் 5 நாள் தான் இருக்குது. ஜூன் 1ஆம் தேதிக்கு வந்துட்டோம். யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணலையோ பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ 1,50,000 பேர் பக்கம் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணி பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் ரொம்ப ஹை நம்பராக இருக்குது. இன்னும் 5 நாள் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு 2,00,000 பேராவது அப்ளை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இதனால் என்ன ஆகும், எந்த பாதிப்பு வரும், பாதகமாக சாதகமாக எல்லாமே நம்ம பேசுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இந்த வீடியோ கீழே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கரியர் கைடன்ஸ் 1-to-1 கரியர் கைடன்ஸ் நேர்லேயும் வந்து கிட்ட பேசலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்லேயும் ஆன்லைன் மீட்டிங்கும் வச்சுக்கலாம். ஸோ மேற்கொண்டு தகவல்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு. சரிங்களா? சரி, ஓகே, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ பேமெண்ட் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும். 500 ரூபா, SC/SC/STக்கு 250 ரூபா. ஸோ ஜூன் 6ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் 5 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 12/6/2024 லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு 12/6/2024. இது பல முறை நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணினாலும் பரவாயில்ல. இங்கே ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வரல, மார்க் ஷீட் வரல, சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு மார்க் ஷீட் வரல, நிறைய பேர் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ எது வரலைன்னாலும் சீக்கிரமாக அந்த 12ஆம் தேதிக்குள்ளே அப்லோட் பண்ணாதான் எலிஜிபிள் ஃபார் கவுன்சிலிங். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பேமெண்ட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் பத்தாது. 12ஆம் தேதி டைம் தராங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வரலன்னா அதை டிஎஃப் சென்டரில் சொல்லி, ஏன்னா எஸ் கொடுத்துருப்பீங்க, ஃப்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டிஎஃப் சென்டரில் சொல்லி அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஏன்னா டிஎஃப் சென்டர் தகவல் கொடுக்காம நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. இதில் இன்னொரு பிரச்சனையும் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எஸ் கொடுத்துட்டேன், எனக்கு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வரல, இன்னொரு 20 days ஆகும். இல்லை ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு கிடைக்கல, இன்கம் சர்டிஃபிகேட் கிடைக்கல, எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி 20 days ஆகும்னு சொல்லிட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அதர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. அது வந்து டூப்ளிகேட் ஆயிடும். டூப்ளிகேட் அப்படின்னா 2 அப்ளிகேஷன்னா திடீர்னு ஏதோ ரெண்டுமே கேன்சல் பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால 2 அப்ளிகேஷன்லாம் போடாதீங்க. ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா அதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு அணுகுங்க. உங்கள் அருகாமையில் இருக்க டிஎஃப்சி சென்டரில் அணுகுங்க. நேரில் போங்க, பேசுங்க, கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. ஓகே, இல்லைனா ஃபோன் பண்ணி கேளுங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிருங்க. 13/6/2024 30/6/2024 முடி நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டுமே நடக்கும். அது எங்கே நடக்கும்னா டிஎஃப்சி சென்டரில் தான் நடக்கும். சரிங்களா? டிஎஃப்சி சென்டரில் தான் நடக்கும். ஏதாவது பிரச்சனைனா அவங்க உங்களுக்கு இமெயில் பண்ணுவாங்க அண்ட் மெசேஜ் வரும். சரிங்களா? இமெயில் வரும், கண்டிப்பாக இமெயில் வரும். என்னன்னு வரும்னா எலிஜிபிள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓகே, ஸ்டேட்டஸ் வந்து ஓகே, எலிஜிபிள் அப்படிங்கிறது வரும், வெரிஃபைடு அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால். கரெக்டாக இல்லைன்னா அவங்க வந்து எரர்ன்னு காட்டுவாங்க. என்ன எரர்ன்னு அதில் போட்டிருக்கும், 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் எரர், ஏதாவது ஸ்கேன் காப்பியில் ஏதாவது எரர் பண்ணிப்பீங்க, டூப்ளிகேட் போட்டிருப்பீங்க, இல்லைனா வந்து ஸ்கேன் சரியா இருக்காது, ஃபோட்டோ எரர், இந்த மாதிரி 10th மார்க் ஷீட் எரர், ஏதோ ஒரு எரர் அங்கே காட்டும், அங்கேயே காட்டும். அவங்க மெயில் பண்ணிடுவாங்க. இல்லைனா உங்களோட லாகின் ஐடியில் போயிருந்தீங்கன்னா அங்கேயே காட்டும். நேராக டிஎஃப்சி கிளம்பிடுங்க, உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போயிருங்க. அப்பவே நம்ம முடிச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது எரர் காட்டினாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் 13ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டைம் தராங்க. 2,00,000 பேர்த்துக்கு அவங்க வெரிஃபை பண்ணணும்ல. ஸோ 13ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். வெயிட் பண்ணுங்க. ஒரு நாள் உங்களுக்கு வந்து வரும், ஒரு மெசேஜ் கண்டிப்பாக வரும். இன்கேஸ் வரலன்னா 25ஆம் தேதிக்கு மேலே நம்ம டிஎஃப்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த ஸ்டேட்டஸ் வரும், ஸ்டேட்டஸ் வரணும். அதை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் நான் அப்புறம் பேசுகிறேன். பட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் தான் நடக்கும். யார் நேரில் போகணும் அப்படின்னா, யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அவங்களே மெசேஜ் பண்ணுவாங்க, இமெயில் போடுவாங்க, அவங்க நேரில் போகணும். ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன் அவங்க நேரில் தான் போகணும். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகணும், கிண்டி அங்கே தான் போகணும். ஏன் அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி இருக்காங்களா, அவங்க மட்டும்தான் நேரில் போகணும். மீதி யாருமே நேரில் போக வேண்டாம், வீட்லேயே உட்காந்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் சென்னையில் தான் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகே, இது இப்போ கரெக்டாக 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு. 13ஆம் தேதி வந்து ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆகும். இந்த ரேண்டம் நம்பர் தான் டை பிரேக்கர். ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் ரேண்டம் நம்பர் சும்மா ஒரு நம்பருங்கிறாங்க. டை பிரேக்கர் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒருவேளை நீங்க ஒரே மார்க், ஒரே கட் ஆஃப் இருந்தீங்கன்னா, பிசிக்ஸ்லயும் ஒரே மார்க், மேக்ஸ்லயும் ஒரே மார்க்னா என்ன பண்ண முடியும்? சீனியாரிட்டி பார்ப்பாங்க. யார் பெரியவரோ அவங்க முன்னாடி ரேங்க் போகணும். எல்லாத்துக்கும் ஒரே ரேங்க் கொடுக்க முடியாது. யார் பெரியவங்களோ அவங்களுக்கு முன்னாடி ரேங்க் கொடுத்துருவாங்க. சரி, சீனியாரிட்டியில பர்த் டேட்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா டை பிரேக்கர். அந்த ரேண்டம் நம்பர் யாருக்கு கம்மியா இருக்கோ அவங்க மேலே வந்துடுவாங்க. சரிங்களா? ரேங்க்குக்கு முன்னாடி வந்துடுவாங்க. ஏன்னா ஒரே மார்க்ல 500,000 பேர் இருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இன்னொரு டவுட் கேட்டீங்க,
ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கேன் காப்பி டவுட்ஸ், ஸ்கேன் காப்பி போட்டு ரீவேல்யூஷன் இதெல்லாம் போட்டிருக்கோம் சார், ரீடோட்டல் போட்டிருக்கோம், இன்னைக்கு தான் நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம், நாங்கள் எப்படி சார் மார்க் சேஞ்ச் ஆனால் எப்படி சார் அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டால் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து 10/7/2024 ரேங்க் லிஸ்ட் அப்போ தான் ரிலீஸ் ஆகும். ரேங்க் லிஸ்ட்னா என்னங்கிறது முழு விவரம் நம்ம வீடியோலேயே இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் போய் அடிச்சு பாருங்கள், விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரேங்க் லிஸ்ட்னு வரும். சரி, அடிச்சிங்கனாலே வரும். சரிங்களா, முழு விவரம் ரேங்க் லிஸ்ட்னா என்ன, ரேங்க் லிஸ்ட் எப்படி வரும் எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்தாலே நம்ம 99% கவுன்சிலிங் அப்ளை பண்ணுற மாதிரி தான். ஐ மீன் எலிஜிபிள் தான், 100% எலிஜிபிள் தான். ஏன்னா உங்கள் பேர் வந்துருச்சுல்ல. ஸோ ஸ்கேன் காப்பி டவுட், அதாவது மார்க் ஒரு வேளை சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா, ரீடோட்டல் பண்ணும்போதோ இல்லை ரீவேல்யூஷன் பண்ணும்போதோ மார்க் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த மார்க் எப்போ அப்டேட் ஆகும், அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க, 25ஆம் தேதிக்கு மேலே தான் வரும், இல்லை 20ஆம் தேதிக்கு மேலே தான் வரும். இன்கேஸ் 30ஆம் தேதிக்கு மேலே ஆச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க. இப்போதைக்கு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 6ஆம் தேதி முடிதான். லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து 12ஆம் தேதி முடிதான். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க, டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருங்க, பயப்படாதீங்க. மார்க்ல ஏதாவது சேஞ்ச் வந்ததுன்னா நம்ம 25ஆம் தேதிக்குள்ள வந்துச்சுன்னா டிஎஃப் சென்டர்ல போய் மாத்திக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்ல 30ஆம் தேதிக்கு மேலதான் நமக்கு அப்டேட் வருதுன்னா ஒரு பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்டுக்கு தெரியும். நமக்கு 10ஆம் தேதி தான் ரேங்க் லிஸ்ட் வருது, அதனால அந்த நடுவுல கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரேங்க் லிஸ்ட்க்கு அப்புறம் தான் வரும். குறையது இருந்தால் வந்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் இருக்குது. பட் ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த நாட்கள்லேயே நீங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் அந்த கேப். சரிங்களா, 30ஆம் தேதிக்கு மேல ஒரு சின்ன கேப் இருக்கு, அதுலயும் நீங்க போய் மார்க்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை. டிஎஃப் சென்டர்ல வேணா விசாரிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸ்கேன் காப்பி போட்டவங்க பயப்பட வேணாம். பட் அப்டேட் பண்ணாம இருக்காதீங்க, அப்லோட் பண்ணாம இருக்காதீங்க, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிருங்க. சேஞ்சஸ் இருந்தா அப்புறம் பார்த்துக்கலாம். அப்லோட் பண்ணாம நான் மார்க் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்லோட் பண்ணோம்னா முடியாது, டேட் முடிஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இது வந்து ரொம்ப டோட்டலி வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. 2 மாசம் டைம் இருக்கு கவுன்சிலிங்க்கு, ஆகஸ்ட்ல தான் கவுன்சிலிங்கா, ஆகஸ்ட்ல தான் சாய்ஸ் ஃபில்லிங்கா. பொறுமை முக்கியமுங்க. நல்ல கல்லூரி வேணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் தரமா பண்ணா கிடைக்கும். நீங்க உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த விஷயத்துல நீங்க பொறுமை இழந்துட்டீங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க காலேஜ்ல, நம்ம உடனே காசு எடுத்துட்டு கிளம்பிடுவோம். ஐயோ அம்மா கிடைக்காத கவுன்சிலிங்ல 2 லட்சம் சீட் இருக்குங்க, எப்படி கிடைக்காம போகும்? கண்டிப்பா நல்ல கல்லூரி நல்ல சீட் கிடைக்குங்க, கம்யூனிட்டியின் அடிப்படையில கிடைக்குங்க, கம்யூனிட்டி ரேங்க் வருங்க, ஜென்ரல் ரேங்க் வருங்க, நிறைய இருக்குங்க கவுன்சிலிங்ல. ரேண்டம் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வரும் 13ஆம் தேதி, பார்க்கலாங்க. ஒவ்வொரு ப்ரொசீஜரா இனி வரப்போகுது, 5 நாள் எல்லா அப்டேட்டும் தெரிய போகுது. தயவு செய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி காலேஜில் கூப்பிடுறாங்கன்னா தீர விசாரிச்சு சேருங்க. 150 கீழே இருக்கிறவங்க மட்டும் தீர விசாரிச்சு சேருங்க. அதாவது ஃப்ரீ சீட் தரேன், 20,000 ரூபாய் கம்மி பண்ணி தரேன், இல்லை 30,000 ரூபாய் தந்தா போதும் நான் தரேன் அப்படின்னா அந்த காலேஜை பத்தி தீர விசாரிச்சு போய் நேரில் பார்த்து சேர்ந்தா போதும். உங்களுக்கு பணம் இல்லைன்னா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுங்க. ஏஐடிஎஸ் குரூப் தரேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தரேன்னு சொல்றாங்களாமா, அது நல்லதுதான், நல்ல கல்லூரியில் தந்தா நல்லதுதான். நல்ல கல்லூரினா போய் சேர்ந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்ல அது கிடைக்காது, ஏஐடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் கிடைக்காது 150 கீழே இருக்கிறவங்க. மெயினா பிசி எம்பிசி கூட கிடைச்சிருங்க பிசிக்கு. ஸோ ஓசிக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். பிசிஎம் எல்லாம் எஸ்சி எஸ்டி எல்லாம் நீங்க எதுக்கும் மசியாதீங்க. கண்டிப்பா கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குன்னு பிசி மாணவர்களும் போய் விவேக் சார் சொல்லிட்டாருன்னு போயிட்டு காலேஜில் போய் பணத்தை ஒப்படைச்சு சேர்ந்துடாதீங்க. கவுன்சிலிங் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். விருப்பம் இல்லாதவங்க, கொஞ்சம் பயமா இருக்கிறவங்க, காசு இருக்கிறவங்க 150 கீழே இருந்தீங்கன்னா ஏடிஎஸ் மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்ஸ் வேணும்னா நல்ல பெரிய கல்லூரியை கூப்பிட்றாங்க போய் சேர்ந்துரு. ஏதோ ஒரு மொக்க கல்லூரி கூப்பிட்றாங்கன்னா கண்டிப்பா அப்படி போகாதீங்க. வெயிட் ஃபார் கவுன்சிலிங், ஏன்னா கவுன்சிலிங்ல நல்ல சீட் கிடைக்கும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த அப்டேட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.